ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாம் பறிக்கலாம். பாருங்கள், புடலங்காய் அறுவடை போட்டேன். ஒரு 2 வாரத்துக்கு ஆயிடுச்சு. மறுபடியும் ஃபுல்லாக புடலங்காய் வந்திருக்கு. எல்லாம் பறிச்சிக்கலாம். வாங்க வாங்க பறிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். வாங்க பறிக்கலாம். தெரியுதுங்களா? புடலங்காய் அறுவடை. இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, அப்புறமா பறிச்சிக்கலாம். முதல் காய் அறுவடை. ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் பாருங்கள், தூர போட்டுட்ருக்கு. மழை நிறைய பெஞ்சிட்ருக்கு. பாருங்கள், இங்கேயும் சூப்பராக புடலங்காய் இருக்குது. வாங்க பறிக்கலாம். பாருங்கள், சூப்பர் சொல்லுங்கள். கத்திரி எடுத்துகிட்டு வரேங்க, கட் பண்ணிக்கலாம். கொடி கட் ஆகிடும். கத்திரி தெரியுதுங்களா? வீடியோ அங்கே வச்சுட்டு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புடலங்க அந்த பக்கம் இருக்குது, அது இந்த பக்கம் இழுத்து விட்டு இருக்கேன். வாங்க பறிக்கலாம். பச்சை மிளகா இருக்குது, பழுத்த மிளகா பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்று மட்டுமே 1/2 கிலோ இருக்குது. 1/2 கிலோவுக்கு மிச்சமாக இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்குது. இது 2 மொத்தமாக சேர்த்து ஒரு 1.5 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாம் பறிச்சிக்கலாம். உங்கள் மாடி தோட்டத்துலேயும் இது போல் வச்சு நீங்கள் பறித்து ஆர்கானிக் உரங்கள் போட்டு அழகாக பறித்து உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கெமிக்கல் உரம் இல்லாத ஒரு காய் இது. நான் எந்த உரமும் போடலை, என்னோடது ஆர்கானிக் உரங்கள் தான். அப்புறம் வெண்டைக்காய் அங்கே பறிக்கலாம். எல்லாத்துலேயும் இப்போ தான் காய் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இனிமேல் தான் பூக்கள் இருக்குது, காய் வரும். ஊரல் வேறு போடுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த பாவக்காவை மட்டும் பறிச்சுப்போம். பாவக்காய் பறிச்சு வந்து ஒரு அறுவடை 2 அறுவடை தான் வரும். இது இங்கே ஒன்று இருக்குது, இது இருந்தது. போன அறுவடைக்கு 1.5 கிலோ பாவக்காய் கிடச்சி, 3/4 கிலோ பாவக்காய் கிடச்சிது. கத்திரிக்காய் இருக்குது, பறிச்சுக்குவோம். மழை தூறல் ஃப்ரெண்ட்ஸ், செல்லெல்லாம் வேற நனையுது. இங்கே பாருங்கள், ஐயோ பிடுங்கிடுறேன் செடியே. கொத்தவரங்காய் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஏற்கனவே பறிச்சதும் இருக்குது, பறித்து எடுத்துக்கலாம்.
வீடியோ கட் செடியில் ஒரு வெண்டைக்காய் இருக்குது. இந்த செடியிலையும் ஒரு வெண்டைக்காய் இருக்குது. இந்த செடியில் பாருங்க, பூ இருக்குது, பறிச்சுப்போம். முள்ளங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முள்ளங்கியும் பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வேஸ்ட்டது பறித்து எடுத்துக்கலாம். ஐயோ உடஞ்சே போயிடுச்சே முள்ளங்கி. ரெண்டு முள்ளங்கி கிடச்சிருக்கு. மிளகாய் பழுத்துருக்கு, பறிச்சிக்கலாம். ஒரு மிளகாவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ மிளகா பழுத்த மிளகா அரைக்கிறதுக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, பழுத்து இருக்குது. எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக சேர்த்து அரைக்கலாம் நம்ம. சொன்னேன் இல்லைங்களா, கத்திரிக்காய் இப்போ தான் வந்துட்டுருக்கு பாருங்கள், கொத்து கொத்தாக வந்துட்டுருக்கு. இனிமே தான் நல்லா காய் வரும். இது நான் போன வருஷம் வந்து 4 கிலோ, அதாவது 4 கிலோன்ற 10 கிலோ கத்திரிக்காய்க்கு மேலே இப்போ அறுவடை பண்ணேன். இப்போ தான் எல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த செடிங்களும் வந்துட்டுருக்கு பாருங்கள். கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகா எல்லா செடியும் இருக்குது. பழுத்த மிளகாவை பறிச்சுப்போம். வந்து தண்டுக்கீரை விதை விட்டு இது இப்படி வச்சோம்னா இது தப்பு செடியாக வந்தது. இது நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து விதையாக போட்டுக்கலாம். செடி இப்போ தான் வருது பாருங்கள். கத்திரிக்காய் செடியெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. தழிஞ்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்குன்னு. அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம தேவைக்கு தேவையான காய்கறிகள் ஆர்கானிக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்க்காம வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது நான்? அங்கே சங்குப்பூவும் இருக்குது. இது பாருங்கள் அழகாக பூக்குது பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது வந்து நாட்டு பாவக்காய், குட்டி குட்டியாக இருக்கும். சுகரை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது நல்லா பெருசாக இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இந்த பாவக்காய், நாட்டு பாவக்காய். இது விதைய ரொம்ப ரேர், எங்கேயும் இருக்காது. இது கஷ்டப்பட்டு இது வாங்கிட்டு வந்து வச்சு நட்டேன். நல்லா வந்துட்டுருக்கு. விதைக்கு எடுத்துக்கணும், மீதி தான் எடுத்து வைக்கணும். தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்ன இதுவாக இருக்குது. எனக்கு ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லை, அதனால் எதையும் பண்ண முடியல. இது பாருங்கள் எப்படி இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செடிங்கெல்லாம் பராமரிக்கலாமா வேணாவான்னு தோணுது. முடியாத நிலைமைக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு செடிங்களை வச்சுட்டும் என்ன பண்ணுறதுன்னு விட்டுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ப்ரூனிங் பண்ணி விட்டேன். நான் மறுபடியும் தழிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போது இது நல்லா அந்த ஜாதி மல்லி போய் இதுவாகிடுச்சு, பூத்து முடிஞ்சிச்சு. இதெல்லாம் கட் பண்ணி விடணும். ஒரு நேரம் எடுத்துக்கிட்டு எல்லாம் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்ட இடம் எல்லாம் தழிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவரைக்காய் நல்லா காய் வந்திருக்கு, கீழேயும் வந்திருக்கு. இப்போ பூ வந்திருக்கு. இங்கே காயும் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கொள்ளையாக இருந்த பூக்கள் அறுவடை ஆயிடுச்சு. 1 2 இருந்ததும் இதோ கீழே பார்த்தீங்களா எவ்வளோ கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கொட்டி கிடந்து பூத்து 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 அதுவே கீழே கொட்டி நாசமாக ஆயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்னால் பறிக்க முடியாமல் இந்த மாதிரி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரூனிங் போட்டால் திருப்பி வந்துடும் பலன்னு. அதனால் விட்டுடுறேன். அப்படியே நமக்கு தேவை பூ எப்போவோ அப்போ ப்ரூனிங் பண்ணிக்கலான்னு விட்டுட்டு அப்புறம் கூட ப்ரூனிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிறது மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பாவக்காய் செடி நட்டேன், ஆனால் இன்னும் பூ தான் வருது, இன்னும் காய் எதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக அதை ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். மஞ்சள் செடி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மஞ்சள் பாருங்கள் எப்படி இவ்வளோ அழகாக கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் அவ்வளோ இருக்குது பாருங்கள். கொத்தி உரம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், டைம் இல்லாமல் இருக்குது. 2 நாள் வெயில் காஞ்சிச்சு இல்லையா, நான் இந்த செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றலை, காஞ்சி போயிருக்கு. அப்புறமா தண்ணி ஊற்றினேன், தழிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போது பச்சை மிளகா இந்த செடியிலேருந்து ஃபுல்லாக பறிச்சிடலாம்.
வேணுன்றதுக்கு வேறு செடியில் விட்டுடலாம். அந்த செடி ரொம்ப இதுவாகிடுச்சு, வேஸ்ட்டாக போச்சு. இதில் நல்லா காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மாதுளை செடி காஞ்சே போயிடுச்சு, இப்போ தான் தழிஞ்சு வந்துட்டுருக்கு. வெயிலுக்கு நான் சரியாக தண்ணி போடாமல் போடவே எல்லாம் காஞ்சி போச்சு, திருப்பியும் வருது. பாவக்காய் மட்டும் இது விதைக்கு எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பாவக்காய், இந்த ரக வெரைட்டி பாவக்காய் வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதை நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க, விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாவக்காய் விதைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். பூ வருது, காய் வரலன்னு சொல்கிறேன்ல, இதோ பூ வந்துட்டுருக்கு பாருங்கள். இது இந்த கோவக்காய், இது எப்போ வரும் காயின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், வந்துகிட்டே இருக்குது அது பாட்டுக்கு.